அடிச்சுவடுகள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பழைய ஏற்பாட்டில் ஏற்பட்ட பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் சந்தித்து நின்ற யோசேப்பை குறித்து நான் பேசணும். அவர் சின்ன வயசுலேயே அவருக்கு சொப்பனக்காரன்னு பேர். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, யுவர் ட்ரீம் வில் கம் டு பாஸ். சில நேரங்களில் கனவுகள் நினைவாகும் பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். சில கனவுகளுக்கு அர்த்தமே புரியாது. பிரசங்கி 5:3 தொல்லையின் திரைச்சினால தான் சொப்பனங்களே வரும். சில கனவுகள் பிசாசின் இடத்துலேருந்து வரும். அதையெல்லாம் எடுக்காதீங்க. குழம்பி போய் படுப்பீங்க. செபிக்காமல், ஸ்தோத்திரம் பண்ணாமல், வேதத்தை படிக்காமல், ஏதோ ஒரு தொல்லை மனதுக்குள்ளே சில எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா. அதனால் இந்த குழப்பமுள்ள கனவுகள் வரும். அதெல்லாம் நம்பக்கூடாது. ஆனால் கனவுகளுக்கு, சொப்பனங்களுக்கு பதில் சொல்லுவதும் அதை வியாக்கியானம் சொல்லுவதும் கர்த்தருடையதும் இந்த யோசேப்பு தான் சொன்னார். பார்வோனுடைய கனவுகளுக்கு பதில் சொன்னவர். இவர் சின்ன வயதில் இவர் கண்ட கனவுகள் 2. ஒன்று, பூமியில் சகோதரர்களோடு அறுவடை செய்கிற இடத்துல இவருடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்குது. சகோதரர்களுடைய அரிக்கட்டுகள் குனிந்து பணிந்து கொள்ளுது. அப்புறம் இன்னொரு கனவு, சூரியனும் சந்திரனும் சேர்ந்து யோசேப்பாகிய இவருடைய நட்சத்திரத்தை ஆண்டவர் காட்டியிருக்கார். அப்படி கனவுல வணங்கிச்சான். இது போய் குழப்பத்தையே உண்டு பண்ணிடும். கனவை நம்ப முடியாதுல்ல. அவங்களுக்கு போய் சொல்லிட்டார். சகோதரத்தில் சொன்னதும் போதும் பொறாமல் வந்துச்சு. அதனாலேயே அவனை விட்டு போட்டாங்க. எங்கேயோ போனால் எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு. பல வருடங்கள் கழித்து இவனுடைய கனவு நடக்குது. ஒரு நாள் எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய தளபதியாக இவர் மாறிட்டார். பார்வோனுக்கு அடுத்தபடியான பெஸ்ட் ரதம் இவருக்காக ஓடிச்சு. அப்போ தான் இவர் அநேகருக்கு ஆகாரம் கொடுக்குறவராக மாறிட்டார். எகிப்து தேசம் முழுவதும் செழிப்பு இவர் நிமித்தம். களஞ்சியங்கள் நிறைந்து வழியுது. பல தேசங்கள்லேருந்து அப்படியே தானியத்திற்காக இந்த தேசத்தை தேடி தேடி வந்தாங்க. ஒரு நாள் பார்க்குறாரு, சிங்காசனத்திலிருந்து தனக்கு முன்னாடி தன்னை விட்டு போட்ட சகோதரர்கள் வந்து நிற்கிறாங்க. இவருக்கு புரிஞ்சிருச்சு, ஆகா என்னுடைய சகோதரர்கள் வந்து நிற்கிறாங்களே, நான் கண்ட கனவு இதுதான் நினைத்தாராம். கனவையே நினைத்தாராம். அப்போ அது முடிய அவர் மனதில் தான் அந்த கனவு இருக்குது. அது நிறைவேறுவதை பார்த்தார். இப்போ கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கனவுகள் நினைவாகும். சில கனவுகள் பரலோகத்திலிருந்து வந்துட்டாலே அது நடக்கும். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு உயர்வு வரும்னு தீர்க்கதரிசிகள் சொல்லியிருப்பாங்க, தீர்க்க தரிசனிகள் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கே வெளிப்பாடுகள் வந்திருக்கும், வாக்கு தத்தங்கள் வந்திருக்கும். நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிற மக்கள், என்னைக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், என்றைக்கு உயர்வு வரும், இதெல்லாம் காத்திருந்தீங்கல்ல. இப்போது இன்றைக்கி ஆச்சரியமான சில காரியங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. எல்லாம் அதிசயமாக கர்த்தர் நடத்தி வந்தார். யோபு 42:2 கர்த்தர் நினைத்தது தடைபடாது, சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். இப்போ நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடந்துருச்சு, நடக்குது. இன்றைக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாள் முடிகிறதுக்குள்ள ஒரு சில நாட்களே நடக்கும், இன்றைக்கே நடக்கும். கர்த்தர் நடத்தி கொடுத்துருவார். ஜெபிப்போமா? அன்பின் தேவனே, கனவை நிறைவேற்றி கொடுக்கிறவர் நீர்தான். இதோ வீணான தொல்லை கொடுத்த கனவுகளை எடுத்து போட்டு ஒரு குறிப்பிட்ட கனவுகள் பரலோகத்திலிருந்து கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டது. இப்போ நடக்கட்டும். என் ஜனங்கள் தரிசனத்திற்காக காத்திருக்கிறாங்க. வாக்கு தத்தங்களை பெற்று வெகு நாளாய் காத்திருக்காங்க. ஆபகுக்கு 2:3 வார்த்தையின் பிரகாரம் இப்போதே தரிசனங்கள் நிறைவேறும் என்று சொன்னீரே. இப்போதே இந்த தரிசனங்கள் நடக்கட்டும், இனி தாமதிப்பதில்லை என்று சொன்னீரே. என் ஜனங்களுக்கு தாமதிக்கக்கூடாது. அடிச்சோடுகளை பார்த்து பார்த்து கர்த்தருக்கு மகிமையாக நிற்கிறார்கள், செபிக்கிறார்கள். இவர்களுடைய தரிசன கண்களில் கண்டது நடக்கணும், இவர்கள் எதிர்பார்த்தது நடக்கணும்.
எதிர்பார்த்திராத காரியங்களும் நடக்கணும். சாலமோன் கனவுல கர்த்தரிடத்தில் கேட்டாரே, அப்பொழுது கர்த்தர், நீர் அவன் கேட்டதையும் கொடுத்தீர், கேட்காததையும் கொடுத்தீர். இதோ அன்னைக்கு சாலமோன் ஞானத்தை கேட்டான் கனவுல. என் ஜனங்கள் உம்மிடத்தில் கேட்கிறார்கள், இப்பொழுது அந்த ஞானத்தை தாரும். கேட்டவைகளையும் தாரும், கேட்காதவைகளையும் கொடும். ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன்.